இதம் நமோ பக்கரை சித்திரமணி புக்கரை बिंबमुले ओम गं हन्ताय नमः गणपति मूर्तये नमः पाशांकुशधरं देवं ध्यायेत् सिद्धिविनायकम् ओम नेत्रेभ्यो नमः गणान्द्रशयित्वा स्नानादिपचाराणि विधाय गन्धस्योपरि हरिद्राकुङ्कुमचूर्णं समर्पयामि। ओम विघ्नेशाय नमः ओम गं भक्षप्रियाय नमः ओम गं विनायकाय नमः सिद्धिमहागणपतये नमो नमः। नानाविधपरिमलपत्रपुष्पार्चनं समर्पयामि। नमस्ते जय 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 गणपति नमस्ते जय जय ओम हर नमः पार्वती पतये हर हर महादेव तेन्नाडुடைய சிவனே போற்றி
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் ஸ்ரீ விஷாலாட்சி அம்பிகை உடனாகிய காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி. எல்லாம் வல்ல ஸ்ரீ விஷாலாட்சியுடனாகிய காசி விஸ்வநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருளோடு நமது காங்கயம் மாநகரிலே வீற்று இருந்து அருள் பாலிக்கக்கூடிய விஷாலாட்சி காசி விஸ்வநாத பெருமான், விநாயகர் முதலான ஏனைய பரிவார தெய்வங்களுடைய மகா கும்பாபிஷேக விழாவானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் புது பொலிவோடும் 6 காலங்களாக மிகவும் நன்றாக நல்லதொரு முறையிலே ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பிலும் நம்மளுடைய கமிட்டிதாரர்களுடைய ஒத்துழைப்பிலும் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த மகா கும்பாபிஷேகத்திலே இந்த காசி விஸ்வநாத பெருமானானவர் காசிக்கு நிகரான தலமாக போற்றப்படுகின்றது. காசியில் எப்படி விஷாலாட்சி விஸ்வநாத பெருமான் இருக்கின்றார்களோ அதே போல இங்கே விஷாலாட்சி விஸ்வநாத பெருமானும் குடிகொண்டு காசிக்கு நிகரான தலமாகவும் இங்கு வந்து தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு காசிக்கு நிகரான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய தலமாக விளங்குகின்றது. அதே போல நமது காசியிலே கங்கை இருப்பது போல இங்கு சிவ தடாகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிவகங்கா தீர்த்தமானது அமைந்து கங்கை தீர்த்தத்துக்கு சமமாகவும் போற்றப்படுகின்றது. அப்பேற்பட்ட வகையிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3 வகையிலும் சிறப்பு வாய்ந்த இந்த தலத்திலே பங்குனி மாதம் 11ஆம் நாள் நிகழும் விசேஷமான மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டிலே மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த சமயத்திலே சிவ தடாக பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்மளுடைய இந்திய மருத்துவ சங்கம் காங்கேயம் மற்றும் சிவசெல்வா அறக்கட்டளையின் மூலமாக இந்த சிவ தடாகத்தை நூதனமாக, அதாவது இருந்த தடாகத்தை புனரமைச்சு சிறப்பானதொரு முறையிலே 64 அடியார்களுடைய நாயன்மார்களுடைய திருமேனிகளை இங்கே அமைத்து சிறப்பாக 2 காலங்களாக சிவ தடாக பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய வழிபாடானது வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து மக்கள்களும் இந்த கும்பாபிஷேகத்திலும் வரக்கூடிய காலகட்டங்களிலே ஆலயத்திற்கும் தவறாமல் வந்து நம்மளுடைய விஷாலாட்சியுடனாகிய காசி விஸ்வநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதஜே மகாதேவா.